திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. மகாபாரதத்தில் அரிய பல விஷயங்கள் அடங்கியுள்ளன. அதில் நம்மால் பின்பற்ற முடியாது என்று எதுவும் இல்லை. அது வாழ்வியலுக்கான பாடம். எனவே முயற்சித்தால் நம்மால் கண்டிப்பாக பின்பற்ற முடியும். மகான்கள் பலர் அவதரித்து நமக்காக அவ்வாறு நடந்து காண்பித்திருக்கின்றார்கள். நம்மால் முடிந்தவரை அவர்கள் சொன்ன வழியில் நடக்க முயற்சிக்க வேண்டும். விதுரர் யமதர்மரின் அம்சமாவார் என்று சொல்லப்படுகிறது. அவர் தர்மத்தை தவிர எதையும் சொன்னதில்லை, செய்ததில்லை என்று கூறுகிறது புராணம். திருதராஷ்டிரன் பாண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ராஜ்யத்தை பிரித்து கொடுக்கவில்லை. அதில் திருதராஷ்டிரனுக்கு இஷ்டமும் இல்லை. அவருக்கு உபதேசித்ததே விதுர நீதியாகும். நாம் தர்ம வழியில் இருக்கும் பொழுது நம்மை யாரும் வசவு பாடினாலோ, நம்மை யாரும் நிந்தித்தாலோ, நாம் அதற்காக துன்பமோ மனவேதனையோ பட வேண்டியதில்லை என்கிறார் விதுரர். அவ்வாறு நம்மை ஒருவர் அனாவசியமாக வசைவு பாடும்போது அமைதி காத்தால் நாம் செய்த பாவங்கள் அவருக்கு சென்றுவிடும் என்று கூறுகிறார். அத்துடன் அவர் செய்த புண்ணியங்கள் நம்மை வந்து சேர்ந்துவிடும் என்றும் கூறியுள்ளார். நம்மை ஒருவர் திட்டினால் அவர் நம் மீது அன்பு விடுவதாக நினைத்து நாம் ஒதுங்கிவிட வேண்டுமாம். நாம் அதை தடுத்தால், அதாவது திரும்ப பேசினால், நாமும் பொறுக்கு தயார் என்று அர்த்தமாகும் என்று மனதிற்கு தெளிவு கொடுக்கின்றார். நாம் புத்திசாலியாக இருந்து நம்மை யாரும் திட்டினாலோ, வசவு பாடினாலோ, அவமானப்படுத்தினாலோ பேசாமல் இருந்து புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டுமாம். அதே நேரத்தில் நாம் செய்த செயல் தர்ம வழியில் செய்யவில்லை என்றால் சம்பந்தப்பட்டவரிடம் மனதார மன்னிப்பு கேட்டு அதற்கான உபாயத்தை செய்ய வேண்டுமாம். அப்படி செய்தால் அந்த அதர்ம செயலுக்கான பலன் நம்மை வந்து அடையாது என்று அறிவுறுத்துகின்றார். ஒருவர் இதுபோல் வசைப்பாடினாலும் அவமானப்படுத்தினாலும் பேசாமல் திரும்பி செல்வது அல்லது அமைதியாவது சாத்தியமா என்ற கேள்விக்கு விதுரர் சொல்வதாவது, அவர்கள் ஒரு முடிவோடு பேசும்பொழுது நாம் அவரது முடிவை எதிர்த்து வாதிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலுக்கு நாம் ஆளாக நேரிடும். புத்திசாலித்தனமாக அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவது அல்லது அகன்றுவிட சாத்தியம் இல்லாத போது வேறு வேலைகளில் நம் கவனத்தை திருப்புவது, இதுவே மனிதன் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான சிறந்த வழி என்று சொல்கின்றார். பேசக்கூடாத இடத்தில் பேசாமல் இருந்தால் நல்லது. அவ்வாறு பேச வேண்டிய கட்டாயம் ஆகிவிட்டால் உண்மை பேசுவது சிறந்தது. உண்மை பேச வேண்டிய கட்டாயம் ஆகிவிட்டால் பிறருக்கு பிரியம் ஏற்படுமாறு பேசுவது சிறந்தது. அதுவும் கட்டாயம் ஆகிவிட்டால் தர்மம் பேசுவதே சிறந்தது என்று எப்படி பேசுவது என்பதையும் அருமையாக விதுரர் கூறியுள்ளார் என்பதனை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகப்பை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.